கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் அண்டு மிட் கேப்லாம் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் விழுந்திருக்கு. நம்ம நிஃப்டியும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரியே அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கரெக்டாக என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ரைடே சொல்லியிருந்தோம், இந்த க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டிலாகவே பிரிண்ட் ஆகிருந்தாலுமே அப் சைடில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயும் கீழே விழுகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட அதாவது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. ஸோ அடுத்து எப்படி டெவலப் ஆகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட இன்ட்ராடே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராடே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபால் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை கீழே தான் உங்களுக்கு க்ளோஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ செவ்வாய்க்கிழமை அடுத்தடுத்த நாள்களில் என்னாகும் பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது வந்து அப்படியே நடந்திருக்கு. என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி அப்சைடில் போனால் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 3 நாள் முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது வியாழக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை வீடியோ நம்மளால் போட முடியல. ஸோ மண்டே இப்போ இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ இப்போது இதோட பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் லோ இந்த 47,900 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது ஒவ்வொரு தடவை இதோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4th ஸ்விங், அதாவது 4th டைம் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஹிட் ஆகுது. அப்படின்றப்போ இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று 4th உடைக்கணும், இல்லை 5th டைம் உடைக்கும். ஸோ 4th டைம் டச் பண்ணிவிட்டு அகைன் பவுன்ஸ் ஆகுதா இல்லை கீழே உடைக்குதா அப்படின்றத நம்ம இந்த வீக்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த வீக்கில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிஃப்டி மிட் கேப்பை பார்த்துருவோம். நிஃப்டி மிட் கேப் இன்றைக்கி மட்டும் ஒரு 1.5% வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ 1.5% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சிருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி மிட் கேப் மறுபடியும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. அப்படி விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் வந்து உங்களுக்கு அதோட சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகலாம். அதோட ப்ரீவியஸ் லோ சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு வேளை அதை உடைச்சா நெக்ஸ்ட்டு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நெக்ஸ்ட்டு உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 1356 உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து 1049 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் கேப்பையும் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, நிஃப்டி ஸ்மால் கேப் நேற்றுக்கு 2% வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை
அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போல்லாம் ஆக்ட் ஆகுதோ அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த டைமும் என்ன ஆக போகுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் டெவலப் ஆக போகுது. ஸோ கீழே விழுகிறதுக்கு கீழே விழும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் லோ சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லோ வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 6944 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதோட இந்த 6000 இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6548 6548 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருந்து அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோவில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தது 6944. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எலெக்ஷனோட லோவில் இருந்து அப் சைடில் போனது. இந்த எலெக்ஷனோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் அதுக்கு கீழே இந்த 6548 செகண்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த 2 ஸ்டாக்கையும் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக், ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்ஸான் ஃபார்மா. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இந்த மார்க்ஸான் ஃபார்மா. இது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக பாருங்கள். அதாவது ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போச்சு. அப்சைடில் போயிட்டு அகைன் அங்கேருந்து வந்து மறுபடியும் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் அந்த ட்ரெண்ட் லைனை தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, 100% அப்சைடில் போகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிஃப்டி வந்து அப்சைடில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டாக்கும் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் எல்லா ஸ்டாக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து கீழே தான் விழுகும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் மட்டும்தான் ஏதாவது 1-2 அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கன்னா உங்களோட கேபிட்டலை 3 பிரிச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 3ல் ஒரு பாதியை நீங்கள் இந்த 184 அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக், அதாவது பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக அந்த ரெண்டாவது, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம சொன்ன ப்ரைஸ் 184 ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஓகே, இந்த சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டாக்கு நீங்கள் பிரித்து வச்சுருக்கிற ஒரு பாதியை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த 184 நீங்கள் வாங்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக அந்த செகண்ட் பார்ட்டையே கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அகைன் மறுபடியும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட செகண்ட் ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா ஜியோ ஃபினான்ஸ். இந்த ஜியோ ஃபினான்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 1 வீக் வந்து அப்சைடில் தான் போச்சு. ஸோ அகைன் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸாக்டாக கொடுத்துருந்தோமோ அது நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 251க்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு சொல்லியிருந்தோம். ஸோ ஷார்ட் டேர்முக்காக நம்ம இங்கேருந்தே, அதாவது 203லேருந்தே நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போது
இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 203லேருந்து 216 போயிட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் என்ன ஆகுது, ஃபால் தான், ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த 203 வரும்போது நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழேயும் இந்த ஸ்டாக்கு வந்து கீழேயும் போகாது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லவே முடியாதுங்க. பாருங்கள் அதோட ஐபிஓ ப்ரைஸ். ஸோ ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ஒரு நல்ல லோ தான். ஸோ இங்கே நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே ஒரு கரெக்ஷனில் நம்ம வாங்க போகிறோம்னா நீங்கள் அந்த ரூல்ஸை படி நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்டில் என்ன நம்ம ஃபஸ்ட்டே எல்லா ஸ்டாக் ஒரு இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு, ஜியோ ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஐபிஓ ப்ரைஸுக்கே வந்துருச்சு. நம்ம இப்போ எல்லா ஃபண்டையும் இந்த ஸ்டாக்குக்குனே அலோகேட் பண்ணதை நம்ம அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால் வந்துச்சுன்னா நமக்கு பயம் வந்துடும். ஸோ ஒருவேளை நம்ம ஃபண்டு வச்சுருந்தோம்னா அதையும் நம்ம ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஓகே, இப்போது நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியே இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்டாக் பார்க்கலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லாதனால நம்ம இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.